அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றார். கர்த்தர் தம்மிடம் வரும் மக்களை மிகவும் சிறப்புடையவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவரை நமக்காக அனுப்பி தந்தார். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆவியானவரும் தமது வரங்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். ஆவியானவரின் 9 வகையான வரங்கள் குறித்து பேசும் இடத்தில் 1 கொரிந்தியர் 12:11 அவர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கான வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என உரைக்கின்றார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சபையில் அங்கமாக விளங்கும் யாரும் வரமில்லாதவர்கள் இல்லை. ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே தமது வரங்களில் ஏதோ ஒன்றை அல்லது பல வரங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்திருப்பார். உங்களுக்குள் அவர் வைத்திருக்கும் வரம் என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அதை அறிவதும் பலனுள்ள காலங்களில் அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவதுமே வாழ்வின் சிறப்பாக அமையும்.